பதிக்கும் இடங்கள் காணுகின்ற முகங்கள் கடவுள் உன் திருமுகம் இதுவல்லவோ நால்வருக்கு புரியும் நன்மையான செயலால் நானிலம் மகிழ்வதும் சிறப்பல்லவோ கால் பதிக்கும் இடங்கள் காணுகின்ற முகங்கள் கடவுள் உன் திருமுகம் இதுவல்லவோ நால்வருக்கு புரியும் நன்மையான செயலால் நானிலம் மகிழ்வதும் சிறப்பல்லவோ பிறர் அன்பின் சாட்சியாய் இயேசு போல வாழ்ந்திட பிறர் அன்பின் சாட்சியாய் இயேசு போல வாழ்ந்திட காசு பணம் இல்லாத காணிக்கையானோ வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா. மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை. அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். அன்பு சகோதரனே சகோதரியே, நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கின்ற நாம் தாழ்ந்து பணிந்து வணங்கி முழுமனதோடு அவரை ஆராதனை செய்வோம். ஆராதனைகளுக்கும் துதிகளுக்கும் உரிய இறைவன் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். முழுமையான நம்பிக்கையை அவர் மீது வைப்போம். அவர் மீது நாம் விசுவாசம் கொண்டிருந்தால் இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றியின் நாள், நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாள். ஆபத்துகளின்றி தீங்குகளின்றி கடவுளுடைய அரவணைப்பில் பாதுகாப்பில் வாழும் நாள். எனவே உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் பேரில் வைப்போம். அவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் எங்கள் ஆண்டவரே, எப்படி பேதுரு ஒரு மிக பெரும் ஆபத்தில் இருந்து கொண்டு அந்த தண்ணீரில் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூக்குரல் எழுப்பினாரோ, அதுபோல இன்றைக்கு ஆபத்தில் இருக்கிற எவ்வளவோ சகோதர சகோதரிகள் உம்மை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறார்கள். அப்பா, மருத்துவமனையில் விபத்தில் சிக்குண்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய குடும்பத்தார் உம்மை நோக்கி கூக்குரல் எழுப்பி, ஆண்டவரே என் கணவனை காப்பாற்றும், என் மனைவியை காப்பாற்றும், என் பிள்ளைகளை காப்பாற்றும் என்று சொல்லி கதறுகிறார்கள். ஆண்டவரே, அந்த கதறல் சத்தம் உம் செவிகளுக்கு எட்டுவதாக. பொருளாதார நெருக்கடியில், கடன் பிரச்சனையில் ஒரு குடும்பம் மூழ்கி தவிக்கும் போது ஆண்டவரே, இந்த நெருக்கடியில் வாடுகின்ற எங்களை, இந்த கடனாளிகளாக நாங்கள் தவிக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே பாதுகாத்துள்ளும் என்று சொல்லி கூக்குரல் எழுப்பி கதறுகிற அந்த குடும்பத்தினுடைய கதறல் உம் செவிகளில் ஒலிக்கட்டும். ஆண்டவரே, நோய்களினால் பாதிக்கப்பட்டு பெரும் துயரில் வாடுகின்ற சகோதரனோ சகோதரியோ, புற்றுநோய் கட்டிகளோ, ஆண்டவரே வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகளோ, கிட்னி கோளாறுகளோ, சுவாச பிரச்சனைகளோ, நரம்பு பிரச்சனைகளோ, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு ஆபத்தில் இருக்கின்ற சகோதரனோ சகோதரியோ உன்னை நோக்கி கூக்குரல் எழுப்பி, என் ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும், என் ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், என் ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று சொல்லி உருக்கத்தோடு உம்மை நோக்கி கதறி செபிக்கிறார் என்றால், நம்பிக்கையோடு மன்றாடுகிறார் என்றால், ஆண்டவரே அந்த கதறலுக்கு நீர் செவிசாய்த்தருளும், அந்த அழுகையை நீர் கண்ணோக்கி பாரும், அந்த குரலுக்கு நீர் செவி கொடுத்து மனமிறங்கும். ஆண்டவரே, நற்கருணையில் எழுந்தருளி இருப்பவரே, உம் பேரில் முழுமையான நம்பிக்கை வைக்கிறோம். நற்கருணையில் எழுந்தருளி எங்களை ஆசிர்வதிப்பவரே,
உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு ஆதரவு கதி இல்லை ஆண்டவரே. எங்கள் பேரில் இரக்கமாயிரும், எங்களுக்கு செவி கொடுத்து எங்கள் விண்ணப்ப குரலை கேட்டருளும் ஆண்டவரே. முழுமையாய் இந்த நாளில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து எல்லா விதமான ஆபத்து, தீங்கு, விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கால் பதிக்கும் இடங்கள், காணுகின்ற முகங்கள், கடவுள் உன் திருமுகம் இதுவல்லவோ. நால்வருக்கு புரியும் நன்மையான செயலால் நானிலம் மகிழ்வதும் சிறப்பல்லவோ. கால் பதிக்கும் இடங்கள், காணுகின்ற முகங்கள், கடவுள் உன் திருமுகம் இதுவல்லவோ. நால்வருக்கு புரியும் நன்மையான செயலால் நானிலம் மகிழ்வதும் சிறப்பல்லவோ. பிறர் அன்பின் சாட்சியாய் இயேசு போல வாழ்ந்திட, பிறர் அன்பின் சாட்சியாய் இயேசு போல வாழ்ந்திட, காசு பணம் இல்லாத காணிக்கையானோ. வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ, நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா. கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ, கனிவுடனே ஏற்பாய் தலைவா.